ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மட்டன் கிரேவி பண்ணலான்னு இருக்கேன் சண்டே ஸ்பெஷலாக. அதுக்கு அரை கிலோ மட்டன், தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி, முந்திரி பருப்பு. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் அதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். வந்துட்டு மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் பண்ணலாமா. நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறேன். கடலெண்ணெய் 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்ச ஸ்பைசஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ வந்து தக்காளி, இப்போ கொத்தமல்லி ஒரு 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு ஒரு வதக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டு ஒரு மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி நல்லா மசாலா வதங்கிடுச்சு. வதங்கினதும் நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டன் அப்படியே போட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு விசில் விட்டுறது தான். தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா எல்லாம் கலந்து ஒன்றா கிண்டி இந்த மட்டனில் ஒரு இடத்துல இல்லாமல் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு, ஏன்னா மட்டனுக்கு வந்து ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டோம்னா வேகாது. அதனால் லாஸ்ட்டாக நம்ம வதக்கி முடிக்கிறப்ப தான் உப்பு போடணும். உப்பு போட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். ப்ரெஷர் மூடியை போட்டு 7 விசில் விட்டோன்னா ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம்.